ஹலோ. இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து கூட தேவனை மறுதளிக்கிறோம்ல. சின்ன கஷ்டம் வந்தாலும் தேவனை கேள்வி கேட்குறோம், முறுமுறுக்கிறோம், ஏன் கடவுளை விட்டே தூரம் போயிடுறோம். ஆனால் இவர் அப்படி இல்லைங்க. யார் தெரியுமா இவர்? சுமார் 150 வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற தேசங்கள்ல இருந்து இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்க பல மிஷினரிங்க வந்தாங்க. அவங்கள ஒரு வெல்ஷ் தேச மிஷினரி வடகிழக்கு இந்தியாவில் ஒரு கிராமத்துல ஊழியம் செஞ்சாரு. ஒரு சிறு குடும்பத்தை தேவனுக்காக ஆதாயம் பண்ணாரு. கொஞ்ச நாள்ல அந்த கிராமமே இயேசுவின் அன்பை ருசிக்க தொடங்கிடுச்சு. அதனால கோபம் கொண்ட அந்த கிராம தலைவர் இந்த மிஷினரியோட குடும்பத்தை ஊர் மக்களுக்கு முன்பாக நிறுத்தி, இயேசுவை மறுதளிச்சிடு, இல்லனா உங்களை அழிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு. அந்த நேரத்துல இந்த மிஷினரி என்ன செஞ்சாரு தெரியுமா? வைராக்கியமா தேவ ஆவியால நிறைஞ்சு, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான் அப்படின்னு அழகான ஒரு பாடலை பாடினாரு. கடும் கோபம் அடைந்த அந்த கிராம தலைவர் அந்த கிறிஸ்தவனின் 2 மகன்களையும் கொல்ல சொல்லி வில் வீரர்களுக்கு கட்டளையிட்டாரு. அந்த மனிதனுடைய 2 மகன்களும் அம்பினால குத்தப்பட்டு இறந்து விழுந்தாங்க. இப்பவாவது பயம் வருது அவனுக்கு. இயேசுவை மறுதளிச்சிடு, இல்லனா உன் மனைவிக்கும் இதே கதிதான் அப்படின்னு சொல்ல, யாரில்லையே நீனும் பின் தொடர்வேனே, யாரில்லையே நீனும் பின் தொடர்வேனே, யாரில்லையே அப்படின்னு பாடினாரு. கோபத்தோட உச்சிக்கே சென்ற கிராம தலைவர் அவரோட மனைவியையும் கொல்ல உத்தரவு கொடுத்தாரு. கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன், இனி இந்த உலகத்துல உனக்கு யாருமே இல்ல, உன்னுடைய விசுவாசத்தை விட்டுடு, உனக்கு இந்த உயிராது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்ல, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இந்த வரிகளை பாடும்போதே அவர் மேலேயும் மரண அம்பு பாஞ்சது. அவர் மரணத்தோட அந்த கிராமம் கிறிஸ்துவ மறுதளிச்சிடும் அப்படின்னு நினைச்ச கிராம தலைவருக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, his death was just a beginning. ஏன் இவன் குடும்பத்தோடு 2000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்து மறிச்ச ஒரு மனுஷனுக்காக சாகணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க ஆரம்பிச்சாரு. நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு கிராமத்து மக்களுக்கு முன்பாக அறிக்கையிட்டாரு. அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுச்சுங்க. இயேசுவுக்காக எதையும் இழப்பேன், ஆனால் எதற்காகவும் இயேசுவை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இயேசுவுக்காக தன் உயிரையும் கொடுத்தாரு அந்த மனிதன். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு யோபு சொல்றாரு. நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுல இருக்கு? இன்னைக்கு எவ்வளவு பூஸ்ட் பண்ணணும் நம்முடைய ஃபெய்த்தை. ஜஸ்ட் திங்க். உங்க நம்பிக்கையை இழந்துடாதீங்க. God bless you.